Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இதில் பார்த்தீங்கன்னா குடிமையியலில் அலகு 7 நீதித்துறை இந்த பாடத்தோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். பக்கம் 266. ரோமன் நம்பர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை உச்ச நீதிமன்றம், இ ஆப்ஷன். செகண்ட், டேஷ்க்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. மேற்கண்ட அனைத்தும், அதாவது குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், 2 மாநில அரசாங்கங்கள். ஸோ இது மேற்கண்ட அனைத்தும் வரும், இ ஆப்ஷன். தேர்ட் ஒன், கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? முதன்மை அதிகார வரம்பு, ஆ ஆப்ஷன். பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர், இ ஆப்ஷன். நம்பர் 5, பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் டேஷால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆ உச்ச நீதிமன்றம். அடுத்தது 6th ஒன், இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? ஆ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் 7th, உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி. ஆன்சர் இ ஆப்ஷன், புதுதில்லி. எஃப்ஐஆர் என்பது முதல் தகவல் அறிக்கை. முதல் தகவல், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வரும் இல்லையா, முதல் தகவல் அறிக்கை. நம்பர் 9, குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஷ் என அழைக்கப்படுகின்றன? அமர்வு நீதிமன்றம், ஆ ஆப்ஷன், அமர்வு நீதிமன்றம். அடுத்து ரோமன் நம்பர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், கல்கத்தா நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றம் ஆகும், கல்கத்தா. சரிங்களா. செகண்ட், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மை உடன் இந்திய நீதித்துறையை நிறுவினர். சரியா, சுதந்திரம், நடுநிலைத்தன்மை. அடுத்தது, புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியான மாண்டெஸ்கியூ ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார். நம்பர் 4, உரிமையியல் சட்டங்கள் பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. நம்பர் 5, பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் தர்மத்தின்படி நீதியை வழங்கின, தர்மத்தின். அடுத்தது பொறுத்துக, உச்ச நீதிமன்றம், இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். செகண்ட், உயர் நீதிமன்றம், மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம். லோக் அதாலத், விரைவான நீதி, சர் எலிஜா இம்பெல். ஃபோர்த் ஒன், முதல் தலைமை நீதிபதி, ஸ்மிருதி, சமூக கடமைகள். அடுத்தது சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் ஒன், 1951ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் நாள் இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது. ஆன்சர் தவறு. செகண்ட், துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் அரபு மொழியில் எழுதப்பட்டன. சரி. தேர்ட் ஒன், 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டம் உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது. சரி. ஃபோர்த், சதர் திவானி அதாலத் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் ஆகும். தவறு. நம்பர் 5, இந்தியாவில் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் ஆகும். சரி. நம்பர் 6, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களுக்கான நீதியை பாதுகாக்கிறது. ஆன்சர் சரி. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன், பின்வரும் கூற்றை ஆராய்க. மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவைனா ஃபர்ஸ்ட், செகண்ட் ரெண்டுமே சரியானவை. அப்போ இ ஆப்ஷன். அடுத்தது செகண்ட் ஒன், பின்வரும் கூற்றை ஆராய்க. இந்திய தண்டனை சட்டம் 1860இல் உருவாக்கப்பட்டது. செகண்ட், கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862இல் நிறுவப்பட்டது. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவைனா இது மூன்றுமே சரியானவை, அனைத்தும் இ ஆப்ஷன். தேர்ட் ஒன், இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல? தப்புன்றாங்க இல்லையா, தவறு. இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றம் ஆகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4வது அத்தியாயத்தின் கீழ் பகுதி 5 படி நிறுவப்பட்டது. ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தால் மாற்ற இயலாது. இதன் முடிவுகள் அனைத்தும் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது இ ஆப்ஷன். சரிங்களா, இ, அதாவது தேர்ட் ஆப்ஷன்.
தேர்ட் ஒன் சரியானதல்ல தவறுன்ற மாதிரி. கூற்று உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றம் ஆகும். காரணம் இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இ ஆப்ஷன் ஃபோர்த் ஒன்னுக்கான ஆன்சர். அடுத்தது 268 பாருங்க. ஆம் இல்லை என கூறுக. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். ஆம். செகண்ட், பணக்காரர் மற்றும் சக்தி படைத்த மக்கள் நீதித்துறை அமைப்பை கட்டுப்படுத்துகின்றனர். இல்லை. அடுத்து, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நீதிமன்றங்களின் மூலம் நீதியை பெற உரிமை உடையவராவார். ஆம். அரசியல்வாதிகள் நீதிபதிகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆம். அடுத்து ரோமன் நம்பர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. ஃபர்ஸ்ட் ஒன், நீதித்துறை அமைப்பு நமக்கு ஏன் தேவைப்படுகிறது? பக்கம் 259. இதுக்கான ஆன்சர் 259 இந்த பக்கத்தில் இருக்க பாருங்க. சி அறிமுகம்னு இருக்கு இல்லையா, அதில் 6th லைனில் அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இது நீதியை நிர்வகித்தல், அடுத்து தகராறுகளை தீர்த்தல், சட்டங்களுக்கு விளக்கமளித்தல், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாகவும் விளங்குகிறது. இது வரைக்கும் ரோமன் நம்பர் 6th ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன், இந்திய நீதிமன்றங்களின் பல்வேறு படிநிலைகள் யாவை? பக்கம் 261 இருக்கு பாருங்க. படிநிலைகள் கேட்டிருக்காங்க. படிநிலைகள் என்னென்னா இது இருக்கு பாருங்க. இந்திய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், துணை நீதிமன்றங்கள். இந்த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. ரோமன் நம்பர் 6th செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர். தென் தேர்ட் ஒன், சட்டம் நீதித்துறை வேறுபடுத்துக. பக்கம் 259. தேர்ட் ஒன் பாருங்க. சட்டம் இது மக்களை ஆள்வதற்கு ஓர் அரசாங்கத்தாலோ அல்லது நிறுவனத்தாலோ விதிக்கப்படும் விதிகளின் அமைப்பு ஆகும். அதுக்கடுத்து நீதித்துறை, இதை பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. நீதித்துறை சட்டப்படி ஒரு நாட்டின் பெயரால் நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களின் அமைப்பு நீதித்துறை எனப்படுகிறது. இது அது சட்டம் நீதித்துறைக்கான அந்த வேறுபடுத்துக ஆன்சர். ரோமன் நம்பர் 6th தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், மக்கள் நீதிமன்றம் பற்றி குறிப்பு எழுதுக. பக்கம் 262. மக்கள் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, மக்கள் நீதிமன்றம் பற்றி குறிப்பு வரைக. இதோ இருக்கு பாருங்க. லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றங்கள். விரைவான நீதியை வழங்க லோக் அதாலத் அமைக்கப்பட்டது. இது மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியிலேயே பிரச்சனையை விசாரித்து தீர்வு காண்கிறது. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர் ஆகிய 3 நபர்கள் கொண்ட அமர்வு இதற்கு தலைமை வகிக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, அடுத்து செகண்ட் பாயிண்ட், அடுத்து தேர்ட் பாயிண்ட். வழக்குரைஞர்கள் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன. ஃபிஃப்த்து, இந்த வழக்குகள் பரஸ்பர ஒப்புதல் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்றன. முதல் லோக் அதாலத் 1982 ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜூனாகத்தில் நடைபெற்றது. ஓகேங்களா, பாயிண்ட் வைஸ் எழுதினீங்கன்னா அழகாக இருக்கும். ரோமன் நம்பர் 6th ஃபோர்த் ஒன்னுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், நடமாடும் நீதிமன்றங்களின் நன்மைகள் யாவை? பக்கம் 262. நடமாடும் நீதிமன்றங்கள், அதே இப்போது நம்ம லோக் அதாலத் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் பாருங்கள். நடமாடும் நீதிமன்றங்கள்னு இருக்கு இல்லையா, மொபைல் கோர்ட். நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது கிராமப்புற மக்களிடையே நீதி அமைப்பு பற்றி அதிக விழிப்புணர்வை உருவாக்கி அவர்களது செலவை குறைத்து அவர்களின் வாழிடங்களிலேயே நீதியை வழங்க வகை செய்கிறது. ரோமன் நம்பர் 6th ஃபிஃப்த் ஒன்னுக்கான ஆன்சர். அடுத்தது விரிவான விடையளி. ஃபர்ஸ்ட் ஒன், நீதித்துறையின் பங்கு பற்றி எழுதுக. பக்கம் 263. 263 இருக்கு பாருங்க. ரோமன் நம்பர் 7th ஃபர்ஸ்ட் ஒன், நீதித்துறையின் பங்குன்னு இருக்கு இல்லையா, அந்த டேப்லர் காலம் இருக்கு இல்லையா, தகராறுகளை தீர்வு செய்தல். ஸோ இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அடுத்து நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் இருக்கு இல்லையா, இது சட்டத்தை நிலைநிறுத்துதல் மற்றும் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துதல் ஹெட்டிங் போட்டு இது எழுதிக்கோங்க. டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன், ரோமன் நம்பர் 7th ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் இந்த டேப்லர் காலம் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஒன், உரிமையியல் சட்டம் குற்றவியல் சட்டம் வேறுபடுத்துகன்னும் போது நீங்கள் பாக்ஸ் போடணும் இல்லையா. 265
இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உரிமையியல் சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள். ஸோ இதில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து செகண்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர். ரோமன் நம்பர் 7th செகண்ட் ஒன், உரிமையியல் சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள் வேறுபடுத்துகிறதுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் ஒன், உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை விவரி. பக்கம் 263 மற்றும் 264. 263 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு, முதன்மை அதிகார வரம்புன்னு ஹெட்டிங் போட்டுட்டு இது எழுதிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் அடுத்தது மேல்முறையீட்டு அதிகார வரம்பு இது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆலோசனை அதிகார வரம்பு, நீதி பேராணை அதிகார வரம்பு, அடுத்து ஆவண நீதிமன்றம், சிறப்பு அதிகாரங்கள். இது வரைக்கும் ரோமன் நம்பர் 7th தேர்ட் ஒன் டீட்டெயிலுக்கான ஆன்சர். ஸோ இந்த பாடத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரோமன் நம்பர் 6th ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ரோமன் நம்பர் 7th செகண்டு, தேர்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து 8th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் அதில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டு 3ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் இருக்கும். அது வேணால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.